பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நாம் வேதத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது பரிசுத்த வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு இந்த பதிவு உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். என்னென்னா அதாவது வேதத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் யாக்கோபு ஐயா, ஈசாக்கு ஐயா, ஆபிரகாம் ஐயா இவங்க இருக்காங்க இல்லைங்களா. இவங்க வாழும்போது யாரெல்லாம் இருந்தாங்க, நோவா காலத்திலேருந்து யாரெல்லாம் இருந்தாங்க, எப்பப்போ யார் யார் மறித்தாங்க, எந்தெந்த வயசுலங்கிறத பார்க்க போகிறோம். உண்மையிலே இந்த பதிவு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். முழுசாக பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். நாம் இப்போ யாக்கோபு ஐயாலேருந்து ஆரம்பிப்போம். அதுக்கப்புறமா ஈசாக்கு ஐயா பார்ப்போம். அதுக்கப்புறமா ஆபிரகாம் ஐயா பார்ப்போம். சரிங்களா? வாங்க நம்ம இப்போ யாக்கோபு ஐயா பிறந்ததுலேருந்து அவர் பிறப்புலேருந்து பார்ப்போம். யாக்கோபு ஐயாவோட வயசு மொத்தம் பார்த்தீங்கன்னா 147 வயசு ஆகுது. சரிங்களா? நான் எல்லாத்துக்கும் வசன ஆதாரம் கண்டிப்பாக காட்டுறேன். சரிங்களா? இந்த பதிவு முடியும் போது உங்களுக்கு நான் எல்லாத்துக்கும் வசன ஆதாரங்களையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். சரிங்களா? இப்போ நாம் ஒவ்வொருத்தருடைய வயசும் அப்புறம் யாக்கோபு ஐயா மறிக்கும்போது அவங்கவுங்க வயசு எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். இப்போ யாக்கோபு ஐயாவுக்கு வந்து 147 வயசு வரைக்கும் அவங்க உயிரோடு இருந்தாங்க. சரிங்களா? அப்போ யாக்கோபு ஐயா பிறக்கும்போது ஈசாக்கு ஐயாவுக்கு வந்து 60 வயசு இருந்துச்சு. சரிங்களா? யாக்கோபு ஐயாவுடைய 120வது வயசில் தான் ஈசாக்கு ஐயா மறிக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், யாக்கோபு ஐயா பிறக்கும்போது ஆபிரகாம் ஐயாவுக்கு 160 வயசு இருந்துச்சு. யாக்கோபு ஐயாவுடைய 15வது வயசில் தான் ஆபிரகாம் ஐயா மறிக்கிறாங்க. ஸோ ஆபிரகாம் ஐயா கண்டிப்பாக யாக்கோபு ஐயாவை பார்த்துருப்பாரு. கண்டிப்பாக யாக்கோபு ஐயா ஆபிரகாம் ஐயாவோட விளையாடிருப்பார் இல்லைங்களா? ஆனால் நம்ம வேதத்தில் படிக்கும்போது நம்ம அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? சரிங்களா? இப்போ தேராக ஐயா பார்த்தீங்கன்னா யாக்கோபு ஐயா பிறக்கிறதுக்கு முன்னாடியே மறிச்சிட்டாங்க. அதே மாதிரி நாகோரும் பிறக்கிறதுக்கு முன்னாடி மறிச்சிட்டாங்க. செருகு அவங்களும் மறிச்சிட்டாங்க. ரெகு மறிச்சிட்டாங்க. பேலேகு மறிச்சிட்டாங்க. ஏபேர் இருக்காங்க. ஏபேர் பார்த்தீங்கன்னா 385 வயசு ஆகும்போது, ஏபேர் ஐயாவுக்கு 385 வயசு ஆகும்போது யார் பிறக்கிறாருன்னா யாக்கோபு ஐயா பிறக்கிறாரு. யாக்கோபு ஐயாவுடைய 79வது வயசில் தான் ஏபேர் ஐயா மறிக்கிறாங்க. சரிங்களா? யாக்கோபுடைய 79வது வயசில் ஏபேர் ஐயா மறிக்கிறாங்க. சாலா ஐயாவுடைய 415வது வயசு இருக்கும்போது தான் யாக்கோபு ஐயா பிறக்கிறாங்க. யாக்கோபு ஐயாவுடைய 18வது வயசில் தான் சாலா ஐயா மறிக்கிறாங்க. சரிங்களா? அர்பசாத் ஐயா அப்பயும் முதல்ல மறிச்சிட்டாங்க யாக்கோபு ஐயா பிறக்கிறதுக்கு முன்னாடி. சேம் ஐயா பிறக்கும்போது யாக்கோபு ஐயா பிறக்கும்போது சேம் ஐயாவோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 550 வயசு. அவர் யார்? நோவா ஐயாவோட பையன். சரிங்களா? ஸோ சேம் ஐயா 550 வயசு இருக்கும்போது தான் யாக்கோபு ஐயாவே பிறக்கிறார். யாக்கோபு ஐயாவுடைய 50வது வயசு இருக்கும்போது தான் சேம் ஐயாவே மறிக்கிறார். பார்த்தீங்களா? நம்ம இப்போ தான் நமக்கு அது நல்ல தெளிவாக புரியுது இல்லைங்களா? நோவா ஐயா சேம் ஐயா யாக்கோபு ஐயா பிறக்கிறதுக்கு முன்னாடியே மறிச்சிட்டாங்க. பாருங்கள், யாக்கோபு ஐயா பிறந்து யாக்கோபு ஐயா உயிரோடு இருக்கும்போது யாரெல்லாம் இருந்தால், சேம் ஐயா இருந்தார், சாலா இருந்தாங்க, ஏபேர் இருந்தாங்க, ஆபிரகாம் ஐயா இருந்தாங்க, ஈசாக்கு இருந்தாங்க. நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ இத்தனை பேர் 1 2 3 4 5 தேவனுடைய பிள்ளைகள் அப்போது யாக்கோபு ஐயா இருக்கும்போது இருந்திருக்காங்க. சரிங்களா? இப்போ நாம் ஈசாக்கு ஐயாவுக்கு வருவோம். ஈசாக்கு ஐயாவுக்கு வந்து 180 வயசு வரைக்கும் அவங்க உயிரோடு இருந்தாங்க. சரிங்களா? இப்போ ஆபிரகாம் ஐயாவுடைய 100வது வயசில் தான் ஈசாக்கு ஐயா பிறந்தாங்க. ஈசாக்கு ஐயாவுடைய 75வது வயசில் தான் ஆபிரகாம் ஐயா மறித்தாங்க. அப்புறம் பாருங்கள், தேராக ஐயாவுடைய 170வது வயசில் தான் ஈசாக்கு பிறந்தாங்க. ஈசாக்கு ஐயாவுடைய 35வது வயசில் தேராக மறித்தாங்க. ஸோ நாகோர் வந்து ஈசாக்கு ஐயா பிறக்கிறதுக்கு முன்னாடியே மறிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செருகு 229 வயசு இருக்கும்போது ஈசாக்கு ஐயா பிறந்தாங்க. ஈசாக்கு ஐயாவுடைய 1 வயசு இருக்கும்போது செருகு ஐயா மறிச்சிட்டாங்க. ரெகு ஐயா வந்து ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே மறிச்சிட்டாங்க. பேலேகும் அப்படியே மறிச்சிட்டாங்க. ஏபேர் பார்த்தீங்கன்னா 325 வயசு இருக்கும்போது ஏபேர் ஐயாவுடைய 325வது வயசில் தான் ஈசாக்கு ஐயா பிறக்கிறாங்க. ஈசாக்கு ஐயாவோட 139வது வயசில் தான் ஏபேர் ஐயா மறிக்கிறாங்க. சாலாவுக்கு வந்து 355 வயசு இருக்கும்போது ஈசாக்கு ஐயா பிறக்கிறாங்க. ஈசாக்கு ஐயாவுடைய 78வது வயசில் சாலா ஐயா மறிக்கிறாங்க. அர்பசாத் அவருக்கு 390 வயசு இருக்கும்போது, அர்பசாத்துக்கு 390 வயசு இருக்கும்போது ஈசாக்கு ஐயா பிறக்கிறாங்க. ஈசாக்கு ஐயாவுடைய 48வது வயசில் அர்பசாத் மறிக்கிறாங்க. சரிங்களா? சேம் ஐயா பாருங்கள், சேம் ஐயாவுடைய 490வது வயசில் தான் ஈசாக்கு ஐயா பிறக்கிறாங்க. ஈசாக்கு ஐயாவோட 110 வயசு ஆகும்போது சேம் ஐயா மறிக்கிறாங்க. நோவா ஐயா அதுக்கு முன்னாடியே மறிச்சிட்டாங்க. யார்? ஈசாக்கு ஐயா பிறக்கிறதுக்கு முன்னாடியே.
பாருங்கள், ஈசாக் ஐயா உயிரோடு இருக்கும்போது யாரெல்லாம் இருந்தா? ஆபிரகாம் ஐயா இருந்தார், தேராக இருந்தாங்க. நம்ம பைபிள் படிக்கும்போது பார்த்தீங்களா, தேராக என்னமோ எப்பயோ மறிச்சிட்டா மாதிரியும் அதுக்கப்புறமா தான் இவங்கெல்லாம் பிறந்தா மாதிரி நமக்கு தோணும் இல்லைங்களா? ஆனால் இப்படி பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ தெளிவாக தெரிஞ்சு பாருங்கள். செருகு கூட இருந்திருக்காங்க, ஏபேர் இருந்திருக்காங்க, சாலா இருந்திருக்காங்க, அர்பசாத் இருந்திருக்காங்க, சேம் இருந்திருக்காங்க. 1 2 3 4 5 6 மொத்தம் 7 பேர் ஈசாக் ஐயா இருக்கும்போது இருந்திருக்காங்க. சரிங்களா? உண்மையிலே தேவன் எவ்வளோ அற்புதமான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துறாரு இல்லைங்களா? ஆபிரகாம் ஐயா பிறக்கும்போது தான் பாருங்கள், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஆபிரகாம் ஐயா வந்து 175 வருஷம் வரைக்கும் உயிரோடு வாழ்ந்தாங்க. தேராக ஐயாவுடைய 70வது வயசில் ஆபிரகாம் ஐயா பிறந்தாங்க. ஆபிரகாம் ஐயாவுடைய 135வது வயசில் தான் தேராக ஐயாவே மரித்தாங்க. சரிங்களா? நாகோர் 99 வயசாக இருக்கும்போது ஆபிரகாம் ஐயா பிறந்தாங்க. ஆபிரகாம் ஐயாவுடைய 49வது வயசில் தான் நாகோர் ஐயா மரிக்கிறாங்க. அப்புறம் பாருங்கள், செருகுடைய 129வது வயசில் ஆபிரகாம் ஐயா பிறக்கிறாரு. ஆபிரகாம் ஐயாவுடைய 101வது வயசில் தான் செருகு மரிக்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் ரெகுவோடைய 161வது வயசில் ஆபிரகாம் ஐயா பிறக்கிறாரு. ஆபிரகாம் ஐயாவுடைய 78வது வயசில் ரெகு மரிக்கிறாங்க. அப்புறம் பாருங்கள், பேலேகு. இந்த பேலேகு யாரும் நமக்கு தெரியும் இல்லையா? அந்த பூமி பகுக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? பூமி தனித்தனியாக பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி வசனம் வருதுங்களா? அந்த பேலேகு தான். அவர் வந்து 191வது வயசு இருக்கும்போது, பேலேகுடைய 191வது வயசில் ஆபிரகாம் ஐயா பிறக்கிறாங்க. ஆபிரகாம் ஐயாவுடைய 48வது வயசில் ஆபிரகாம் ஐயாவுடைய 48வது வயசில் பேலேகு மரிக்கிறாங்க. இதில் சுவாரஸ்யமான விஷயம் பாருங்களேன். ஏபேர் ஐயாவுடைய 225வது வயசில் ஆபிரகாம் ஐயா பிறக்கிறாங்க. ஆபிரகாம் ஐயா மரிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏபேர் ஐயாவுக்கு 400 வயசு தான் ஆச்சு. சரிங்களா? அப்போ ஏபேர் ஐயா மரிக்கிறதுக்கு முன்னாடி ஆபிரகாம் ஐயா மரிச்சிட்டார். சரிங்களா? ஆபிரகாம் ஐயா மரித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஏபேர் வந்து 64 வருஷம் உயிரோடு வந்திருக்கார். பார்த்தீங்களா? நம்ம இதெல்லாம் வேதத்தை படிச்சுட்டு வரும்போது நிஜமாகவே இதெல்லாம் கவனிக்க தவறிடுவோம் இல்லைங்களா? சாலா அப்படிங்கிறவங்க வந்து 255வது வயசில் ஆபிரகாம் ஐயா பிறக்கிறாரு. சாலா ஐயாவுடைய 430வது வயசில் ஆபிரகாம் ஐயா மரிக்கிறாங்க. சாலா ஐயா ஆபிரகாம் ஐயா மரித்ததுக்கு அப்புறம் சாலா எவ்வளோ வருஷம் உயிரோடு வந்தார்? 3 வருஷம் அப்புறம் உயிரோடு வந்தார். பார்த்தீங்களா? அப்புறம் அர்பசாத் 290 வயசு ஆகும்போது ஆபிரகாம் ஐயா பிறக்கிறாரு. ஆபிரகாம் ஐயாவோட 148வது வயசில் அர்பசாத் மரிக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள், இங்கே சேம் ஐயா 390 வயசாகும்போது ஆபிரகாம் ஐயா பிறக்கிறாங்க. ஆபிரகாம் ஐயா மரிக்கும்போது சேம் ஐயாவுக்கு வந்து 565 வயசு ஆச்சு. அதுக்கு அப்புறமா 35 வருஷம் உயிரோடு இருக்காங்க. அதாவது ஆபிரகாம் ஐயா மரித்து அதுக்கப்புறமா 35 வருஷம் சேம் ஐயா உயிரோடு இருந்தாங்க. இதில் சுவாரஸ்யமான விஷயம் இன்னொன்று பாருங்கள். நோவா ஐயாவுக்கு 890 வயசு ஆகும்போது தான் ஆபிரகாம் ஐயா பிறக்கிறாங்க. ஆபிரகாம் ஐயாவுடைய 60வது வயசு அப்போந்தான் நோவா ஐயா மரிக்கிறாங்க. நோவா ஐயா அந்த ஊரை விட்டு புறப்பட்டு வந்த காலமும் இவர் மரித்த காலமும் ஒரு வேளை ஒன்றா இருக்கிறதுக்கு ஊருங்கிற கல்தேய பட்டணத்துலேருந்து வெளியே வந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா? ஒருவேளை நோவா ஐயா மரித்ததுக்கு பிற்பாடு வெளியே வந்திருப்பாங்களா? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? நம்ம அதை கண்டிப்பாக வேத ஆராய்ச்சி பண்ணி கண்டிப்பாக ஒரு பதிவில் நம்ம போடுவோம். பார்த்திங்கன்னா ஆபிரகாம் ஐயா உயிரோடு இருக்கும்போது யாரெல்லாம் இருந்தாங்க பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 கிட்டத்தட்ட ஃபுல் பைபிள் அந்த வம்சமே உயிரோடு இருந்திருக்கு இல்லைங்களா? நம்ம இதுக்கு நம்ம யோசிச்சே பார்த்துருக்க மாட்டோம் இல்லைங்களா? இவங்களாம் இருந்திருப்பாங்களா அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம்ல. இத்தனை பேரும் உயிரோடு இருந்திருக்காங்க ஆபிரகாம் ஐயா கூட. ஸோ ஆபிரகாம் ஐயா மேபி எத்தனை பேரை பார்த்துருப்பார் இல்லையா? எவ்வளோ பேர்கிட்ட பேசியிருக்கல வாய்ப்பு இருக்கும், யோசிச்சு பாருங்களேன். ஸோ நம்ம வேதத்தை படிக்க அதில் இருக்கிற பொக்கிஷம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஐயா. சரி பாரு, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு நான் வசனம் காட்டுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா? நோவா ஐயா வந்து 950 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. வசனம் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 28 29 நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி சேம் ஐயா வந்து 600 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. அதுக்கான வசனம் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 10 11 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அர்பசாத் வந்து அவங்க வந்து 438 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 12 13 பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும். சாலா வந்து 433 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. நீங்கள் அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 14 15 பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்புறம் ஏபேர் அவங்க வந்து 464 வருஷம் உயிரோடு இருந்தாங்க.
வசனம் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 11, 16, 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். பேலேகு வந்து 239 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 18, 19 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ரெகு வந்து 239 வருஷம் உயிரோடு இருந்தாங்க அவங்களும். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 20, 21 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி செருகு பார்த்தீங்கன்னா 230 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. அது ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 22, 23 கிடைக்கும். நாகோர் பார்த்தீங்கன்னா 148 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 24, 25 உங்களுக்கு கிடைக்கும். தேராகு பார்த்தீங்கன்னா 205 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தாங்க. நம்ம அதுக்கு அதாவது அபிரகாமை அங்கேருந்து கிளம்பி வந்ததுக்கப்புறம் தேராகையா உடனே செத்து போயிட்டுருப்பாரு நம்ம நினச்சிருப்போம் இல்லைங்களா. 205 வரைக்கும் உயிரோடு இருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 11, 26, 11, 32 ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அபிரகாம் ஐயா 175 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 25, 7 பார்க்கலாம். சரிங்களா. அப்புறம் சாரால் அவங்க வந்து 90 வயசில் மரித்தாங்க. 90வது வயதில் குழந்தை பிறந்துச்சு. 127வது வயசில் மரித்தாங்க. வசனம் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்குது. யாக்கோபையா வந்து 147 வயசில் மரித்தாங்க. ஆதியாகமம் 47, 28 பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஈசாக்கையா வந்து 180 வயசில் மரித்தாங்க. ஆதியாகமம் 35, 28 கிடைக்கும். பார்த்தீங்களா. ஸோ நம்ம வேதத்தை விரும்பி படிக்க தேவன் நம்மளை நிஜமாகவே அவருடைய மகத்துவங்களை காண நம்மளை கண்டிப்பாக வழி நடத்துவார். உண்மையிலே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.